வணக்கம். இந்த வார ஆரோக்கிய சமையலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது கம்பு அடை. இந்த கம்பு அடையில் இதுலேயே எல்லா நியூட்ரியன்ஸும் வர மாதிரி நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது உங்கள் உடம்புக்கு தேவையான புரதச்சத்து, அப்புறம் கீரை எல்லாம் கலந்து எல்லா வைட்டமின் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கம்பு அடை கூட நம்ம மிக்ஸ் பண்ணுற பொருட்களை எல்லாத்தையும் வதக்கிக்கணும். முதல்ல அது செஞ்சுப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இதில் பொடியை நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கியிருக்கேன். கம்பு மாவு ஒரு மாதிரி ஒரு சிறு கசப்பு வரும் உங்களுக்கு. அதனால் அது நல்லா இந்த மாதிரி ஸ்பைஸியாக பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட பொடியை நறுக்கி வச்சுருக்க வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இதில் கால்சியம், இரும்பு சத்து, அது மாதிரி நிறைய உயிர் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதனால் அதை இதோட மிக்ஸ் பண்ணுறேன். பன்னீர் ஒரு 50 கிராம் துருவி வச்சுருக்கேன், இதோட ஆட் பண்ணிக்கிறேன். பொடியை நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி. இது கூட இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா வதங்கினதும் இதோட நமக்கு ரெடிமேடாக கம்பு மாவு அரைச்சதே கிடைக்குது உங்களுக்கு. அது 2 கப்பு மாவு, இது 1 கப்பு வருதுன்னா இது 2 கப் மாவு போட்டு வெதுப்பாக சுடு தண்ணி ஊற்றி பிசையணும். நீங்கள் பச்சை தண்ணியில் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு தட்டை வராது. அதனால் சுடு தண்ணியில் போட்டு பிசைஞ்சிக்கணும். ரெடி ஆயிடுச்சு. தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த கம்பு மாவில் போட்டுடுறேன். அது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணணும். தண்ணி சுட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம இதோட போட்டு பிசைஞ்சிக்கணும். இப்போ ஆக்சுவலாக இது ட்ராவல் பண்ணுறதுக்கெலாம் கூட ஒரு நல்ல ரெசிபி. ஏன்னா இதில் எல்லாமே போட்டிருக்கேன். கீரை போட்டிருக்கேன், பன்னீர் போட்டிருக்கேன், மசாலாஸ் நல்லா போட்டிருக்கிறதால உங்களுக்கு வெறுமே பிளெயின் ரொட்டியே நீங்கள் சாப்பிடலாம். நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா சப்பாத்தி அதெல்லாம் கோதுமை மாவில் தான் செஞ்சு சாப்பிட்றோம். கோதுமை மாவு கூட உடம்புக்கு நல்லது. ஆனால் கோதுமையை கம்பேர் பண்ணும்போது கம்பு இன்னும் நல்லது. ஏன்னா கம்பில் ஃபைபர் வேல்யூ அதிகமாக இருக்குது, ப்ளஸ் கால்சியம் அதிகமாக இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கெல்லாம் இந்த மெனோபாஸ் டைமில் கால்சியம் அதிகப்படியாக தேவைப்படும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சப்ளிமெண்ட் கால்சியம் எடுக்கிறதுக்கு பதில் உணவுலேயே மாற்றத்தை பண்ணிக்கிட்டாலே போதுமானது. ஏன்னா சப்ளிமெண்ட்டை எடுத்திங்கன்னா அதிகமாக அதை எடுத்திங்கன்னா அது டெபாசிட் ஆகிறதுக்கு, அதாவது இரத்த குழாய்களில் டெபாசிட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி இயற்கை உணவுலேயே உங்கள் உடம்புக்கு ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி பார்த்திங்கன்னா தினமும் ஒரு 2 டம்ளர் பால் குடிக்கலாம். ஸ்கிம்டு மில்க், முக்கியமாக கொழுப்பு நீக்கப்பட்ட பால் தினமும் 2 டம்ளர் குடிக்கலாம். அதோடு இந்த மாதிரி ஒரு மீலுக்கு இந்த மாதிரி நல்ல கால்சியம் ஃபைபர் இருக்க ஒரு உணவு சேர்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போதுமானது. இது நீங்கள் இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தட்டுறதுக்கு. இது நம்ம நார்மலாக திரட்டுற மாதிரி திரட்ட முடியாது. ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு நம்ம அடை தட்டி போடுற மாதிரி தட்டி போட்டு செஞ்சுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் எண்ணெயை யூஸ் பண்ணல பாருங்கள். ஆக்சுவலாக கோதுமை மாவாவது உங்களுக்கு கையில் ஒட்டும், பிசைறது கஷ்டமாக இருக்கும். இது எண்ணெயே இல்லாமல் ஆனால் நல்லா பிசைஞ்சிக்க முடியுது. ரெடி ஆயிடுச்சு. நம்ம தவா வச்சுட்டு அது சூடாகிறதுக்குள்ளே அடை செஞ்சிடலாம். தவா சுடுறதுக்குள்ளே நம்ம அடை தட்டிக்கலாம்.
இது மாதிரி ஏதாவது ஒரு திக்கு கவர் எடுத்துக்கலாம். இந்த கவரில் வந்து ஜஸ்ட் இந்த கவர் மேலே மட்டும் ஒரு ட்ராப் ஆயில் போடுறோம் நம்ம. ஆக்சுவலாக வட இந்தியாவில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஜெய்ப்பூர், ராஜஸ்தான் அந்த மாதிரி ஊர்லலாம் வந்து கம்பு ரொட்டி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது நம்ம தான் வந்து அடிக்கடி இதெல்லாம் வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுல. இப்போ வந்து எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஹை ஃபைபர் ஃபுட் வந்து ஒரு டைமுக்கு சாப்பிட்டோன்னா நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமாக வாழலாம். எவ்வளோ மெல்லிசாக உங்களால் தட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தட்டினீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கம்பு ரொட்டி வந்து எல்லாருக்குமே சாப்பிடலாம். ஆனால் இது நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது இதில் வந்து எண்ணெய் போட்டு செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வழக்கமாக கேழ்வரகு ரொட்டி கூட இதே மாதிரி ஸ்டைலில் தான் பண்ணுவோம். முருங்கைக்கீரை போடுவோம். இது வந்து முருங்கைக்கீரைக்கு பதில் நான் வெந்தயக்கீரை போட்டு பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸியானது. இன்ஃபேக்ட் வந்து கேழ்வரகோட வந்து இந்த ரொட்டி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம பாருங்கள், டயட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டு, அதுக்கப்புறம் பிபி பேஷண்ட்டு, ஹார்ட் பேஷண்ட், இந்த மாதிரி எப்படியும் ஒரு வீட்டில் ஒரு பேஷண்ட்டாவது இருப்பாங்க. ஒருத்தங்க இல்லைன்னா குண்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் தினப்படி ரெகுலர் மெனுவிலே ஒரு டைமுக்கு எப்போ உங்களுக்கு ரிலாக்ஸாக டைம் கிடைக்குதோ, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட் டின்னருக்கோ இந்த மாதிரி ஒரு ஹை ஃபைபரான ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். எல்லாருக்குமே நல்லது. இது நல்லா வேகணும். கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் சிம் ஃபயரில் வச்சு நல்லா செவக்க வேக வைங்க. இப்போ வீட்டில் வந்து வயசானவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு முக்கால்வாசி பார்த்திங்கன்னா என்ன மாதிரி எப்போவுமே ஒரே ரொட்டீன் சப்பாத்தியே பண்ணி கொடுத்துட்டுருந்தா அவங்களுக்கு போர் அடிக்கும். அவங்களுக்கு கூட இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இதில் ஃபைபர் நிறைய இருக்கிறதால பெரும்பாலான வயதானவர்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வராது. இந்த ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பன்னீர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அது கூட வந்து இன்னும் கொஞ்சம் பீட்ரூட்டு இல்லைன்னா வந்து கேரட் அதெல்லாம் கூட துருவி போட்டு பண்ணிங்கன்னா அதோட கலரும் இம்ப்ரூவ் ஆகும். பீட்ரூட்லாம் போட்டிங்கன்னா பீட்ரூட்லேயும் கால்சியம் அதிகமாக இருக்குது. அதனால் பீட்ரூட் போட்டு இது பண்ணி கொடுத்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கூட ஈவினிங் டிஃபனுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் இதுக்காக போய் கஷ்டப்பட்டு கம்பெல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணி அரைக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ எல்லா பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பு மாவுக்கு அதெல்லாம் வந்து ரெடிமேடாகவே கிடைக்குது. நீங்கள் அதை வாங்கி நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஆரோக்கியமான, சுவையான கம்பு வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.